உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா சோழனை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கிரிமினலாக யோசிச்சு நம்மளோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அந்த ஸ்பாட்டில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கிரிமினலாக யோசிச்சு தானே அவரை கூடவே நான் இருக்கணுங்கிறதுக்காக அவர் சுயநலமாக யோசிச்சு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டிவோர்ஸே கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே கிரிமினல் தனத்தை பயன்படுத்தி நிலாவோட அப்பா நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணும், சோழனோட பொய்யான விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சோழன் அதே கிரிமினல் தனத்தால் அவங்க அப்பாவை பயங்கரமாக லாக் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த புட்டு புட்டு வைக்க போகிறாரு. அது இது வரைக்கும் நிலாவுக்கு தெரியாத உண்மையை உடச்சி சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ காலையிலே வீட்டிலேருந்து சிக்கனை ப்ரான் இதெல்லாம் கொண்டுட்டு இவர் கொடுத்துட்டு போகிறாரு. பல்லவன் கொடுத்துட்டு போகும்போது இன்றைக்கி கிருத்திகை அதுவுமா என்னடி நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே நீ இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அந்த வீட்டில் அதெல்லாம் இல்லைம்மா, நிறச்ச நேரம்லாம் சாப்பிடுவோம், சாமி மனசில் கும்பிட்டா பத்தாதாம்மா, கோவிலுக்கு போகிற நாள்லலாம் கோவிலுக்கு போவோம், எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து தான் போவோம், ஆனால் சாப்பிட்றதுல என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவே அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. வீட்டில் இப்படி கிருத்திகைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இவ கவுச்சியை புழங்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பல்லவன் வந்ததே பிடிக்கல அப்படிங்கும்போது அடுத்ததா பாண்டி வானதி கூப்பிட்டு வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்கெல்லாம் அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு இவளும் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளை கூடவே சேர்ந்து சிரிக்கிறாளே, நம்மளை சப்போர்ட் பண்ணலையே அப்படிங்கிற கோவத்தில் பாதியிலேயே ரெஸ்டாரண்ட்லேருந்து எழுந்து வந்திருப்பாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் கூட இது வரைக்கும் ஏன் பாண்டி போயிட்ட அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு கூட வராமல் பாண்டி மேலேயே தப்பு சொன்ன அந்த மனசு தாங்காமல் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சோழன் நம்பர் பிஸியாக இருக்குது. சரி என்னடா பண்ணுறது, யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு நிலாவுக்கு கால் பண்ணிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுறாரு. ஸோ நிலா இதை பார்த்துட்டு உடனே கால் பண்ணுறாங்க. சாரி பாண்டி, எடுக்குள்ளே கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னோடனே, என்னாச்சு வீட்டில் எல்லாம் என்ன எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்கள் மட்டும்தான் எனக்கு பேசலை, அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நிலாவுக்கு நல்லாவே புரியுது பாண்டியோட குரல் டவுனாக இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காரு அப்படிங்கிறது. என்ன பாண்டி அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் வீட்டுக்கு வரலாமா, உங்களை பார்க்கலாமா அப்படிங்கும்போது, என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பாண்டி வராருமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னோடனே அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. என்னடி இது, டெய்லி இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்காங்க அப்படின்னும் போது, ஏமா நீ தானே சொன்ன, அப்பாவும் சொன்னார்ல அவங்க எல்லாரும் இங்கே என்னை பார்க்கலாம், நானும் அவங்கள போய் பார்க்கலான்னு, அப்புறம் என்னம்மா அப்படின்னுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே மாதிரி பாண்டியும் வராரு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே, இது தப்பா ரைட்டா இல்லை நான் தான் தப்பு பண்ணுறேன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஆனால் அவள் பண்ணுற எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி சொல்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பாண்டி, கண்டிப்பாக வானதி உங்கள் பக்கம் தான் நின்றுக்கணும், இதை பற்றி நீங்கள் பேசுங்க வானதி கிட்ட, சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, மனசுலேயே வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டு இப்போ பாண்டியுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ பாண்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இப்போ பல்லவன் போயிட்டு, நான் அது மாதிரி அண்ணியை பார்த்தேன், இப்படிலாம் பேசினேன், அண்ணியை எனக்கு சாப்பிட வச்சாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படிலாம் அவர் ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாண்டி வந்தோடனே பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க, என்னடா ஜாலியாக இருந்துச்சா அண்ணே, செம்மையாக வைபப் பண்ணியிருப்பல்லண்ணே, அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது பாண்டியோட முகமே இங்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா பாண்டி ஏன் இப்படி இருக்க, ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஏண்டா நான் தான் கிளம்போதே நான் போகலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, நீங்கள் தான் என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பி வச்சிங்க அப்படின்றாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே இப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது சோழனுக்கே செம்ம கோவம் வருது. பல்லவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னென்ன வானதி இப்படியா நடந்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அதனால தான் இதை பற்றி நான் அவங்க கிட்ட போய் பேசினேன் அப்படின்னோடனே, அவங்கக்கிட்டயா, எவங்க கிட்டடா அப்படின்னோடனே, நிலா அவங்க கிட்ட தான் போய் பேசினேன் அப்படின்றாங்க. நிலா கிட்ட பேசினியா அண்ணே, அப்படின்னு நீ அவங்க வீட்டுக்கு போனியானே அப்படின்னு பல்லவனும் கேட்குறாரு, சோழனும் கேட்குறாங்க. அப்போ ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, உனக்கு ஃபோன் பண்ணேன், உன் நம்பர் பிஸியாக இருந்துச்சா, இது எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு, சரி அவங்களுக்கு தெரியுமே அவங்கக்கிட்டே கேட்கலான்ட்டு தான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னோடனே இப்போ நடேசன் வராரு. என்னது நீயும் போய் பார்த்துட்டு வந்தியாடா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, ஏண்டா வீட்டில் இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தனா போய் பார்த்துட்டே வரீங்க, நான் போய் பார்க்கலன்னா என் மருமக ஏதாவது நினச்சிக்காதா, இதான் நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே சோழன் பார்த்துட்டு, யோ சும்மா அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று குட்டையை குழப்பி விட்றாதையா, இப்போ நீ போகலன்னு தான் நிலா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காளா, அதெல்லாம் நீ ஒன்றும் போக தேவையில்ல அப்படிங்கிறாரு. நீ என்னடா என் மருமகளை போய் பார்க்கறதுக்கு நீ யாரடா எனக்கு தடை போடுறது அப்படின்னோடனே, நல்லா சொல்லியா, நீ தான் மருமகன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டுறியா, என் காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னோடனே, டேய் உனக்கு தாண்டா அவள் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்பயுமே நிலா மருமக தான் அப்படிங்கிறாரு. அதானே இப்போ தான் நீ சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன், உடனே நீ எதாவது சொல்லிடுவியே அப்படின்றாங்க. போடா எனக்கு டைம் ஆகுது, நான் போய் மருமகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு இவர் நேராக கிளம்பி இப்போ போடுறாரு. அங்கே போன உடனே இப்போ காலிங் பெல் அடித்த உடனே
இப்போ நிலாவோட அம்மா தான் பார்த்துட்டு இப்போ அடுத்தது இவராடி அப்படிங்கிறாங்க. இவராவா யாருமா அப்படிங்கிறாங்க. நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. நிலா வந்து எட்டி பார்க்கும்போது இப்போ நடேசன் நின்றுட்டுருக்காரு. அங்கிள் வாங்க என்ன அங்கேயே நின்றுட்டீங்க அப்படிங்கிறாங்க. மடி இதான் உங்கள் வீடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னோடனே வரும்போதே அவர் வந்துட்டு எப்போவும் நிலாவுக்கு வாங்கிட்டு வர மாதிரி அந்த பிஸ்கெட்டு அப்புறம் கடையில் சூடாக போட்ட வடை எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நிலாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு கர்ட்டசிக்காக வாங்க அப்படிங்கும்போது இப்போ இது அம்மாடி இந்தடா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு அப்படின்னோடனே நிலா வேகமாக பிரித்து பார்த்துட்டு அங்கிள் இந்த பிஸ்கெட்டா அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட்றாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே எங்கம்மா நீ இல்லாமல் அங்கே வீடாகவே இல்லைம்மா, சரி உன்னை பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சா, சரி வழக்கமாக உனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு போவோமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போ ஆசையாக சாப்பிடும்போது இந்தாங்க அங்கிள் நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது இப்போது நடேசன் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு வீடெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. அவன் வீடெல்லாம் நல்லதாம்மா இருக்குது, ஆனாலும் என்னதான் சொல்லு நம்ம வீடு மாதிரிலாம் வராதுமா அப்படின்னோடனே இப்போ தேனுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அந்த ஆள் இருக்க ஒரு வீடு அந்த நாத்தம் பிடிச்ச வீட்டுக்கு நம்ம வீட்டை இந்த ஆள் சொல்கிறாரா அப்படிங்கிறாங்க. தேனு நீ அமைதியாக இருத்தேன்னு அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் ஆமாம் அங்கிள் எனக்கு கூட இங்கே வந்துட்டு தூக்கமே வரல தெரியுமா, நம்ம வீட்டிலே தூங்கி பழகிட்டேனா இங்கே வந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணால் சொல்லுமா, நம்ம வீட்டை மாதிரி இயற்கையாக காத்தோட்டமாக எங்கே கிடைக்குது, இங்கே பாரு சுற்றி அடைச்சி வச்சு வேணும்னு ஏசியை போட்டுக்கிறீங்க இல்லை ஃபேனை போட்டுக்கிறீங்க, இயற்கை காற்று இல்லாமல் என்னம்மா ஒரு வீடு, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே வராதுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கிள் கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு கூட இங்கே தூக்கமே வரல, செட்டே ஆகலை, கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு அவரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க போன உடனேமே இப்போ தேனே ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நீ பேசிகிட்டு இருக்க, அந்த ஆள் தான் என்னமோ இந்த வீட்டை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காருன்னா நீ கூட என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவர் என்னம்மா தப்பாக சொன்னார், நீ ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து பாரு உனக்கே தெரியும் எவ்வளோ இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, அப்படியே நைட் டைமில் வெளியிலலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், காற்று நல்லா அடிக்கும், சம்டைம்ஸ் நாங்கள் அங்கேயே கூட உட்காந்துலாம் சாப்பிட்ருக்கோம் தெரியுமா, அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னவோ நீ தான் அந்த வீட்டை பெருமையாக மெச்சிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக சேரன் வந்து பார்த்துட்டு ரிட்டன் போகும்போது தான் எல்லா உண்மையும் சேரன் உளறிடுறாரு. இதையே மனசில் வச்சுட்டு மனோகர் இதை சாக்கா வச்சு நிலாவை நம்ம திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிடணும், இவ்வளோ ஒரு ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணவன் கூட என் பொண்ணு எப்போயுமே இனிமேல் சேரக்கூடாது, அவள் 6 மாதம் வர டைம் கொடுத்துருக்காளா, எப்போயுமே நம்ம சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கார். ஸோ இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா சோழன் வந்துட்டு வழக்கமாக சவாரிக்கு வந்துட்டு அவர் போகும்போது அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே மனோகர் நிற்கிறத பார்க்குறாரு. என்னடா அது நிலாவோட அப்பா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார்கிட்ட நின்று இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே வரும்போது தான் ஞாபகம் வருது, இது காயத்ரி வீடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா காயத்ரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மனோகரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்படி பிடிச்சிட்டுலாம் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன இவர் காயத்ரி கூட இப்படி நின்று பேசிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இவரை நேராக போயிட்டு சவாரியெல்லாம் இறக்கி விட்டதுக்கப்புறமா நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ சோழன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நிலா என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னோடனே சாப்பிட்டேன் சோழன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே இல்லை நிலா இனிமேல் தான் சாப்பிடணும், ஒரு சவாரிக்கு வந்தேன், ஒரு விஷயம் பார்த்தேன் அது உங்ககிட்ட கேட்கலான்னு தான் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சோழன் சொல்லுங்க அப்படின்னோடனே இதை கேட்டால் நீ என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்றாங்க. இல்லை சோழன் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு, அதுக்கப்புறமா இது தப்பா ரைட்டான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா இப்போ நான் போயிட்டு இருந்தேன், அப்போது உங்கள் அப்பா ரோட்டில் நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ரோட்டில் நின்றுட்டு இருந்தாரா, ரோட்டில் தானே நின்னாரு, அதனால என்ன யாரையாவது பார்க்க போயிருப்பாரு அப்படிங்கிறாங்க. நிலா அவர் பார்த்த ஆள் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்தாரு அப்படி அப்படின்னோடனே காயத்ரி கூட நின்று பேசிகிட்டு இருந்தார் உங்கள் அப்பா அப்படின்றாங்க. காயத்ரி கூடயா, எந்த காயத்ரி அப்படின்னோடனே என்ன நிலா எந்த காயத்ரின்னு கேட்குற அப்படின்னோடனே ஓ அந்த காயத்ரியா, சரி அந்த காயத்ரி கூட எதுக்கு அப்பா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அதுதான் நிலா எனக்கும் தெரியல, உனக்கு காயத்ரி தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே சொல்லியிருக்க மாட்டேனா, அந்த பொண்ணு திருவண்ணாமலைன்னு தானே சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் நிலா எனக்கும் புரியல, திருவண்ணாமலைன்னு வேற ஏற்கனவே சொல்லுச்சு, இப்போ உங்கள் அப்பா எதுக்கு அந்த பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. ஒருவேளை திருவண்ணாமலையில் தெரிஞ்ச பொண்ணு அவருக்கு எது தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தான் காயத்ரியை தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா அவங்க பேசிகிட்டு இருந்தது என்னவோ எனக்கு தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அவர் வயசு என்ன காயத்ரி வயசு என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நீ தப்பாக நினச்சிக்காத, நான் தப்பாக சொல்லலை, ஏதோ ஒரு மாதிரி ஒரு பாசத்தோடு பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்ற மாதிரி அப்புறம் கேஷுவலாக பேசிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும் சரி எதுவும் கேட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் போகும்போதும் சோழன் கண்ணில் இதே மாதிரி மாட்டுறாரு. மனோகர் வந்துட்டு அதே மாதிரி அவங்க கார் அங்கே நிற்குது அப்படிங்கும்போது இது நிலாவோட அப்பா கார் தானே, இன்றைக்கும் இங்கே நிற்கிதே அப்படிங்கிற மாதிரி காரை நிப்பாட்டிட்டு அப்படியே மெதுவாக போய் அப்படியே பார்க்குறாரு. ஸோ
வீட்டுக்குள்ளார உட்காந்து இப்போது காயத்ரி கூட பேசிகிட்டு இருக்கும்போது காயத்ரி வந்து அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இவருக்கு கேட்குது. அதை கேட்டுட்டு இது அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு காயத்ரி, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆள் பண்ணுறாரு, நம்மளை இதை பண்ணி என்னென்ன பண்ணாரு, இப்போது இந்த ஆளே ஒரு விஷயத்தில் நமக்கு வசமாக மாட்டியிருக்காரு சோழா, இதை விட்டுறாதடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேமரா வச்சு அவங்க 2 பேர் பேசிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா தெரியாத மாதிரி வந்துட்டு இங்கே அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இதை வந்து எப்படியாவது நிலா கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நிலா நாளைக்கு காலையில் என் கூட கொஞ்சம் வரணும் நீ ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. எங்கே சோழன் கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே, நீ வாயை நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்ன சோழன் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் எங்கே போகிறோங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னோடனே, நான் உனக்கே தெரியாதா, நான் எங்கே உன்னை கூப்பிட்டு போனாலும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பேன்னு உனக்கு தெரியும்ல, நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே நேரத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே நேராக வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே காரை நிப்பாட்டிடுறாரு. என்ன சோழன் காயத்ரி வீட்டுக்கு போகிற பாதல்ல இது, இங்கே இதுக்கு காரை நிப்பாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்ல, உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் பாரு அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன இன்னும் நீங்கள் இதை விடலையா அப்படிங்கிறாங்க. நிலா நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னேன்னா காரணம் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா, நேற்றும் நான் இதே இடத்துல உங்கள் அப்பாவை பார்த்தேன், இப்போ வருவார் நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா மனோகரோட கார் வந்து அங்கே நிற்குது. இறங்கி இவர் உள்ளே போயிடுறாரு. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ நிலா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்ன சோழன் நடக்குது, இவர் எதுக்கு டெய்லியும் வந்துட்டு காயத்ரியை பார்த்துட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. நான் இதை சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் நேற்று நான் பேசின எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறாரு. நிலாவுக்கு இதை பார்த்தோன்னே, என்ன சோழன் ஒளிஞ்சு நின்று வீடியோ எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒளிஞ்சு நின்று எடுத்தால் தான் இந்த வீடியோ எடுக்க முடியும், அப்புறம் நேராக போய் எடுக்க முடியும், முதல்ல அதில் என்ன இருக்குன்னு பாரு நிலா அப்படிங்கிறாங்க. சரி நான் அதை பார்க்கும்போது பார்த்தா மனோகரும் அப்புறம் காயத்ரியும் வந்துட்டு அப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறத வந்துட்டு பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சோழன் என்ன இது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீ ஷாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே எடுத்திருக்கேன், இப்போ நீ நேரில் பார்த்தா தான் நீ நம்புவன்னு நான் கூப்பிட்டுருக்கேன், இப்போ அவர் கிளம்பி போயிருக்காருல, நீ வா போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகலாம் அப்படின்றாங்க. நீ வா நம்ம காயத்ரிக்கிட்டே போய் பேசி பார்ப்போம் அப்படின்றாங்க. சரி வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனோன்னே இப்போ காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ண உடனே காயத்ரி வந்து கதவை திறக்கிறாங்க. நிலாவும் சோழனும் நிற்கிறத பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே போயிட்டு கேஷுவலாக உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு எப்படி இருக்கீங்க அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு அப்போது வந்து பார்த்துட்டு, ஆமாம் காயத்ரி இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே அவர் யார் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போவே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் வந்தோம், அதோ ஆப்போசிட்டில் கொஞ்சம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ தான் பார்த்தோமா காரில் இப்போ போனார்ல அதான் யாருன்னு கேட்டோம் அப்படின்னோடனே, அவர் தான் என் அப்பா அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ உடனே பார்த்துட்டு, அப்படியா உங்கள் அப்பாவா, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கூட எங்ககிட்ட காட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொன்னோன்னே, அதுக்கு என்ன இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா அப்புறம் எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோட்டோ கொண்டு வந்து இப்போ காயத்ரி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஒன்று நிலா அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது சோழன் டக்குன்னு, காயத்ரி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இதோ எடுத்துகிட்டு வரேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுக்க உள்ளே போகிறாங்க. சோழன் உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் இது நமக்கு உதவும் நிலா, இவ்வளோ நாளாக உங்கள் அப்பாவை எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்காரு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும்போது கரெக்டாக காயத்ரி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ எதுவுமே நடக்காத மாதிரி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இப்போ நிலா பார்த்துட்டு, ஆமாம் காயத்ரி திருவண்ணாமலையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலையில் அவங்க இருக்கிற ஏரியாவை சொன்ன உடனே, அப்போது அது நிலா இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான். ஓ அப்படியா, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடும் அப்படின்றாங்க. அப்படியா சரி சரி, எங்கள் அப்பா அங்கே பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி, அப்படின்னா அந்த பல்லவ மேட்டரில் உங்களை ரொம்ப திட்டியிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, என் ஃபோனெல்லாம் கூட எனக்கு கொடுக்கல தெரியுமா, பல்லவன் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நானும் பல்லவன் கிட்ட நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காயத்ரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இது இப்போ அங்கே கிளம்பி வந்ததுக்கப்புறம் நிலாவுக்கு வந்து அழுகையே தாங்க முடியல, அழுகுறாங்க. நிலா அழுகாத நிலா, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன், இருந்தாலும் நீயே இப்போ நேரில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் நீங்கள் என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சரி விடு நிலா, வேறு என்ன பண்ணுறது, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அவ்வளோதான் விடு, இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்ததே உங்கள் யாருக்குமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சோழன், ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, எந்த ஒரு பொண்டாட்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் புருஷன் கூட சந்தோஷமாக பேசி பழகுவாங்களா, ஏன் சாதாரணமாக நான் ஏதாவது விஷயம் பண்ணாலே நீ என்கிட்ட அந்த திட்டுவ, அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா உங்கள் அம்மா பார்த்தா அப்படி தெரியலையே, அவங்க சகஜமாக தான் இருக்காங்க, அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கும் எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் அப்பா என் கூடவே இருந்துட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருல, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் சோழன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, எதுக்கும் நான் உன் மொபைலுக்கும் அனுப்புகிறேன், நீ வச்சுக்கோ அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க.
இப்போ நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு மனோகர் வேகமாக வந்துட்டு இந்த விஷயத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சோழன் பொய் அப்படின்ற மாதிரி இது பண்ணி இப்போ நிலாவை வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்ப சொல்லி இவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ வந்து நிலாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பு தான் வருது. இந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்த்து எந்த பயமுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணியிருக்க விஷயத்த அவங்க எத்தனை வாட்டி கேட்டுமே சொல்லலை அப்படிங்கிற இடத்துல ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிலா கிட்டே எந்த பயமுமே இல்லை. இப்போ வந்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ எங்கே கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் இங்கே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ நான் திருவண்ணாமலைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்னம்மா இருக்கணும், அவன் தான் ஃபுல்லாக பொய் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே இந்த இடத்துல கண்டிப்பாக நிலாவுக்கு ஒரு ஷாக் வரதான் செய்யுது. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது சேரன் தான் சொன்னார் அப்படிங்கும்போது சேரன் மேலே ஒரு சைடு கோவம் இருந்தாலும் திரும்பவும் என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது மனோகருக்கும் சரி தேனுக்கும் சரி அப்படி ஒரு கோவம் வருது. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கடி, இப்படி ஒருத்தர் ஃப்ராடு பண்ணி உன்னை ஏமாத்திருக்கான், இந்த இடத்துல நீ இருந்து வாழ போறியா? இன்னும் அவனுக்கு 6 மாதம் நீ டைம் வேறு கொடுத்துருக்கியா, ஆரம்பமே இப்படி ஃப்ராடு பண்ணவன் உன் வாழ்க்கையை அவன் நல்லா வச்சுக்குவான்னு உனக்கு நினைப்பாடி அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துறியா அப்படிங்கிறாங்க. என்னடி நான் எது பேசினாலும் எய்த்து பேசிகிட்டு இருக்க, புதுசாக இதெல்லாம் கற்று வச்சிருக்க நீ அப்படிங்கிறாங்க. அம்மா என்னையாவது சோழன் ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணார் எல்லாம் பண்ணாருன்னா என் மேலே இருக்க பாசத்தில் எனக்காக எல்லாமே பண்ணார். அதனால தான் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு 6 மாதம் டைமே கொடுத்துருக்கேன். ஆனால் அப்பா என்ன வயலில் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏய் அவர் என்னடி பண்ணார், இது நாள் வரைக்கும் உனக்காக அவர் ஒன்று பார்த்து பண்ணியிருக்காருடி அப்படிங்கிறாங்க. எல்லாமே எனக்கு பார்த்து பண்ணார், எனக்கு பண்ணதோட எக்ஸ்ட்ராவாக இன்னும் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அப்படி மனோகர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. தேனும் பார்த்துட்டு என்னடி உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. டக்குன்னு அம்மா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா டெய்லியும் காலையில் கிளம்பி போகிறீங்களே எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி மனோகர் திருன்னு முழிச்சிட்டு என்னடா இப்படிலாம் கேட்குற அப்பா கிட்ட வந்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கிறத அம்மாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோகர் ஒரு மாதிரி பார்க்கும்போது ஏங்க என்னங்க இவ பேசிகிட்டு இருக்கா, எங்கே போகிறீங்க வரீங்க, நீங்கள் காலையில் நீங்கள் எப்பயும் வாக்கிங் போகிறேன்னு கிளம்பி போவீங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிங் போகிறவர் காரில் எதுக்காகமா போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போவுமே ஒன்றுமே புரியல, என்ன தாண்டி நடக்குது, ஏதாவது தெளிவாக சொல்லேண்டி அப்படின்னோன்னு ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொபைலில் எடுத்து காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்ததை வந்துட்டு மனோகர் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே தேனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏங்க யாருங்க இந்த பொண்ணு, என்ன இவகிட்ட போய் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே அது ஒன்றும் இல்லை தேனு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சமாளித்து பேசுகிறாரு. இப்போவே நிலா பிடிச்சிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட பொண்ணுன்னா உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை மாதிரியே இருப்பாராப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே ஷாக் ஆகும்போது இங்கே பாருடி எனக்கு ரொம்ப படப்படன்னு ஆகுதுடி, என்ன தான் நடக்குது நிலா ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே தேனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னங்க இது அப்படின்னோடனே இவ்வளோ நாளாக நீ நல்லவருன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அந்த அப்பா பண்ண வேலையை பாரு, இவர் வந்துட்டு உனக்கு மட்டும் புருஷனாக இல்லை இன்னொருத்தவங்களுக்கும் புருஷனாக இருந்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா, அவள் பேர் காயத்ரி அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி தேனுக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. டக்குன்னு தண்ணியெல்லாம் தெளித்து நிலா எழுந்து உட்கார வச்சுட்டு டென்ஷன் ஆகாத, நடந்தது இதுதான், இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோகர் பார்த்துட்டு இங்கே பாருமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சு, அந்த சோழன் ஏதாவது உனக்கு இப்படி ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புனானா அப்படிங்கிறாங்க. சோழன் எதுக்காக இப்படி ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும், இது எல்லாமே நான் நேராக போய் பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது என்ன சொன்னீங்க நீங்கள், சோழன் ஃப்ராடு பண்ணுறவர், ஆமாம் ஃப்ராடு பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனாலும் எல்லாமே எனக்காகன்னு யோசிச்சு பண்ணார், உங்களை மாதிரி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சோழன் என்றைக்குமே செய்ய மாட்டார், அதனால தான் சோழன் வேணுங்கிறனால இப்போயும் நான் நினச்சிட்ருக்கேன், இதுக்கு மேலேயும் வந்து சோழன் என்கிட்ட என்னை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நான் சோழன் கூட தான் வாழுவேன், இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, எல்லாத்துக்கும் மேலே என் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்கிழமை தான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.